யாழ்ப்பாணத்துக்குள்ளே என்று சொல்லி சொன்னா அவ வீட்டையே வந்து எடுத்து உங்களோட சாரி பிளவுஸ் அளவு எடுத்து அவங்க தச்சு போட்டு கொண்டு வீட்டையே தருவா. இது முட்டமா இது அது ஏன் கலர் இப்படி கிடக்குன்னா பனங்கட்டியில செய்தது. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் முட்டமா இருக்கு. பனங்கட்டியில செய்தது. ஒரு ஃப்ராக் வந்து 1500 ரூபா, 2 எடுத்தா 2500 ரூபா. ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 500 ரூபா டிஸ்கவுண்ட். கோவங்காய எடுத்து வெட்டி உப்பு போட்டு காய விடுறோம். காய விட்டுட்டு உளுந்து போட்டு வடகை மாதிரி அதை யூஸ் பண்றோம். சொன்னா மரக்கையில திங்ஸ் பேபின்னு சொன்னா அவையோட பொக்குள் கொடியில இருந்து இந்த கைக்கு கட்டுற சங்கு, முதல் கட்டின சங்குமணி, முதல் இறக்கின தலைமுடி, அப்படி அதெல்லாம் மரக்கையில திங்ஸ் இல்ல அதுகள் எல்லாம் இதுக்குள்ள இப்படி இப்படி வச்சு அந்த சின்ன பிள்ளைக்கான ஸ்வீட் ஐட்டம். அந்த ஸ்வீட்டை காட்டினா தான் பெரிய ஆக்கள் வராங்க. இல்லையா இதே நின்ற மாதிரி போறாங்க. சின்ன வயசுல சாப்பிட்ட பள்ளி மிட்டாய். இது வந்து 100 வீதம் நாங்கள் வந்து ரசாயனம் சேர்க்கிறீல பாரம்பரிய முறைப்படி எல்லாம் அந்த உடன் செய்து நாங்கள் மூலிகைகள் கொண்டு செய்யறோம். இந்த சுழா இது கொஞ்சம் சின்ன சுழா. ஏன்னா இது வெளிநாடுகளுக்கு சுக்கேசுக்குள்ள வச்சு கொண்டு போறது. வணக்கம், நான் என்னண்டா இப்ப யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்காவிலான்னு நிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை வந்து சேல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்ப இங்க என்னென்ன வகையான பொருட்கள் இருக்கு, அவை என்னென்ன விலையில இருக்கு, அது தொடர்பான விவரங்களை தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் விற்பனை வந்து நல்லூர் திருவிழா 25 நாட்களும் வந்து இங்கே இருக்க போகுது. நல்லூருக்கு வரும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்லூர் பின்வீதியிலே காணப்படுகின்ற பல வெளி மாவட்ட கடைகளிலே நிறைய பொருட்களை நீங்கள் விரும்பி வாங்குறீங்க. அது பிழை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து உள்ளூர் உற்பத்தியாளர்களும் இங்கே பார்த்தீங்கன்னா தங்களது உற்பத்தி பொருட்களை விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. மிகவும் மலிவான விலையில் தரமான பொருட்கள். ஆகவே நீங்கள் இங்கேயும் வந்து அவர்களிடம் பொருட்களை வாங்கி அவர்கள் மேலும் சாதிக்க, மேலும் வளர அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து உள்ளூர் உற்பத்திகள், ஆடைகள் விற்பனைக்கு இருக்குது. அங்கால மற்ற ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபரணங்கள், பேர்ஸுகள் அப்படியான பொருட்கள் இருக்கு. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் பேர் என்ன? இது வந்து கர்னி டெய்லரிங் வட்டுக்கோட்டையில இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்? என்ன ஃப்ரெண்ட் தான். அவக்கு வந்து பிரசன்யா பேர். அவ வந்து சகல விதமான உடுப்பு ஐட்டம்ஸும் செய்யறவா. நைட்டி, மற்றது கவுனுகள், சின்ன பிள்ளைகள் ஃப்ராக்குகள், 40 ஃப்ராக்குகள், சாரி பிளவுஸ்கள், இந்த சகல விதமான தரமானது. மற்றது என்னவாட்ட இப்ப நீங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே என்று சொல்லி சொன்னா அவ வீட்டையே வந்து எடுத்து உங்களோட சாரி பிளவுஸ் அளவு எடுத்து அவங்க தச்சு போட்டு கொண்டு வீட்டையே தருவா. டிராவலிங் சார்ஜ் ஒன்றும் எடுக்க மாட்டான். ஓகே. அப்ப இதுகளெல்லாம் அவ செஞ்ச ஆடைகள்? இதெல்லாம் அவ செய்த ஆடைகள் தான். இதுகளே இல்ல சும்மா ஃப்ராக் மாதிரி ஐட்டங்களா? ஃப்ராக் மாதிரி. இப்ப லேடிஸ் வந்து மகோயில் எழுதலுக்கெல்லாம் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி. விலைகள் எல்லாம் வந்து ஒரு ஃப்ராக் வந்து 1500 ரூபா, 2 எடுத்தா 2500 ரூபா. ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 500 ரூபா டிஸ்கவுண்ட் இந்த நல்லூர் கடை ஆஃபர்ல. ஓகே. மற்றது வந்து இது உள்ளூர் பெண்களால் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் உற்பத்தி. ஓகே ஓகே. நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன டிசைனை கொடுத்தா கூட அவ தச்சு போட்டு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானது அவட நம்பர் நான் சொல்றேன். வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு இலக்கம் வந்து 075 312 94 67. பிரசன்யா பேர், வட்டுக்கோட்டையில அமைஞ்சிருக்கு. ஓகே. வேற இஞ்சாலையும் ஃப்ராக் ஐட்டங்கள்? இஞ்சாலையும் ஃப்ராக் ஐட்டங்கள் நிறைய வச்சிருக்கீங்க. பட் டாப் ஐட்டங்கள் மாதிரியும் வச்சிருக்கீங்க. டாப் ஐட்டங்கள். சின்ன பிள்ளைகளுக்கான சட்டைகள் இருக்கு. இது வந்து பேட்ரிக் துணி. அதுல வந்து டாப். ஓகே. இதெல்லாம் 1500 ரூபா. ஓகே. இப்போ இதெல்லாம் கடையில 2500. ஓகே. நாங்க தான் அடிச்சு கடைகளுக்கு போடுறோம். இங்க ஜெஃப்னா கடைகளுக்கு எல்லாம் அடிச்சு போடுறோம். உங்கள்ட்ட இருந்தா வேண்டி விற்பனை செய்யறாங்க. இது என்ன? இது சின்ன பிள்ளைகள். இது கோயிலுக்கு போட்டுக்கணும். பட்டு துணியில வந்து சச்ச சட்டை. இதுல எல்லாமே என்ன விலை வரும்? இது 1500 தான். எல்லாமே நல்ல மலிவான விலை தான். இதுதான் உங்களோட உற்பத்தி பொருட்கள்? இது என்னுடைய உற்பத்தி. இதுக்கு என்ன பேர்? உங்களோட உற்பத்திக்கு என்ன? தாஸ் மேனுஃபேக்சர்னு சொல்லி. எந்த மெயின் இது வந்து ஸ்கூல் பேக். தற்சமயம் என்னோட ஸ்கூல் பேக் இல்ல. என்னுடைய மெயின் ப்ராடக்ட் ஸ்கூல் பேக். ஓகே. இப்ப என்ன விற்பனைக்கு இருக்கு? இப்ப வந்து இங்க சின்ன நர்சரி பிள்ளைகள் இந்த பேக்ஸ் இருக்கு. இது இப்ப 1000 ரூபா. 1000 ரூபா.
இல்ல நாங்க வேற வேற கடைக்கு கொடுக்கறது வேற டிசைன்ல வேற வேற டிசைன்ல இங்க நான் கடைகளுக்கும் போட்டு இருக்கேன். ஓகே. ஆனா இப்ப புத்த பேக் பெரியாக்கள்லயும் வந்து எடுக்கலாம். பெரியாக்கள் டைம் வந்து 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய்க்குள்ள. நீங்க வெளியில 3500 ரூபாய்க்கு எடுக்க போறீங்கன்னா அந்த பேக் எங்கிட்ட 2500 ரூபாய்க்கு. மற்ற இது சின்ன பென்சில் பர்ஸ்கள் மாதிரி குட்டி குட்டி பர்ஸ்கள் இருக்குது. இதெல்லாம் 200 ரூபா. வெறும் 200 ரூபா. வெறும் 200 ரூபா தான். நீங்க இப்படி சின்ன பர்ஸ் இருக்கு 100 ரூபா. ஓகே. இது வந்து ஆபீசர்ஸ் லஞ்ச் கொண்டு போகக்கூடிய மாதிரியான பேக். ஓகே. இது வந்து 500 ரூபா. ஓகே. மற்ற இதுவும் வந்து ட்ரிங்க் பாட்டிலும் ஒரே கூட என்னட்ட லஞ்ச் மட்டும் கொண்டு போக ரிங் பாட்டிலும் வைக்கக்கூடிய மாதிரி கேட்டவே. அப்ப இதுல இது வந்து தண்ணி போத்தலும் வச்சு சாப்பாடு லஞ்ச் பாக்ஸும் வச்சுட்டு போகக்கூடிய மாதிரியான பேக் போட்டு இப்படி தூக்கி கொண்டு போகலாம். அதே இது ஹேண்ட் பேக்கு. அதே இது பெரிய எல்லாம் லெதர் ஹேண்ட் பேக். இது லெதர் ஹேண்ட் பேக். துணியில செஞ்சது. இது ஹேண்ட்லூம் மெட்டீரியல். கைத்தறின்னு சொல்லுவாங்க அது. நிறைய இது பாய்ஸோட பேக். ஓகே. அந்த பின்னால இந்த டியூஷன் இப்படி கொளிட்டு போற இது ஃபைல் பேக். இது அம்மம்மாக்கள் சந்தைக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரியான. இது எல்லாம் என்ன விலை வரும்? இது 700 ரூபா. 700 ரூபா. ஃபைல் பேக் எல்லாம் 250 ரூபா. 250 ரூபா. தண்ணி எல்லாம் போகாது. அதை விட நான் ஃபேன்சி ஐட்டம் வந்து இது சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஆலிஸ் பேண்ட். இதெல்லாம் பிரைஸ் 200 ரூபா. 200 ரூபா இந்த புதிய பிரைஸ். என்னத்துல செஞ்சிருக்கீங்க? இது வந்து ரிபன். எல்லாமே ரிபன். பிளாஸ்டிக்கு மேல ரிபன். ஆலிஸ் பேண்ட் வாங்கி அதை நாங்க டிசைன் பண்ணி. ஓகே. ஓகே. வேற வேற கலர்ஸ் டிசைன் எல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த ப்ளூ கலர். ஓகே. இது பிளாக்ல நாங்க குண்டு வச்சு கட்டி இருக்கோம். ஓகே. கீடெக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இது வந்து ரெசின்ல செய்யறோம் நாங்களே. இது ஒவண்டி இந்த குருஸ் எல்லாம் 200 ரூபா. இந்த ஹார்ட் இது 200 ரூபா. மற்ற சின்ன ஹார்ட் வந்து 150 ரூபா. இங்கால முருகன் ஓமம் இருக்கு அது 200 ரூபா. மற்ற எழுத்திருக்கு 100 ரூபா. மற்றது இப்படி ஐட்டம்ஸ் இப்படி இதெல்லாம் 200 ரூபா. இதுக்குள்ள வந்து நாங்கள் ஸ்பெஷலா என்ன செஞ்சு கொடுப்போம்னா அவன் நேம் வேணுமெண்டா அவட நேம் வச்சு கொடுப்போம். போட்டோ வேணுமெண்டா போட்டோ வச்சு கொடுப்போம். அதே மாதிரி பெரிய ஃப்ரேம்களும் செய்து கொடுக்குறது. இது வந்து இதுக்குள்ள வந்து அவைக்கு தேவையான இப்போ மரக்கேல திங்ஸ் இப்போ பேபின்னு சொன்னா அவையோட பொக்குள் கொடியில இருந்து இந்த கைக்கு கட்டுற சங்கு முதல் கட்டின சங்குமணி முதல் இறக்கின தலைமுடி அப்படி அதெல்லாம் மறக்கலாம் திங்ஸ் இல்லை அதுகள் எல்லாம் இதுக்குள்ள இப்படி வச்சு செஞ்சு இது வந்து அவைகள் சொல்ற அளவை பொறுத்து நாங்க பே பண்ணுவோம். வெளியிடத்தை விட குறைவா தான் பே பண்ணுவோம். இது வந்து நான் இப்ப சாம்பிளுக்கு ஒரு குழந்தை இயேசு படத்தை வச்சு செய்து வச்சுட்டேன். அதே மாதிரி இதுவும் ரெசின்ல வார்த்தெடுத்த பூத்த இதெல்லாம் நாங்களே தான் நச்சுல வார்த்தெடுத்தோம். இது என்னதுக்கு பயன்படுத்துறது? இது காதுல போடுற தோடுகள். இதுவும் அவைகளுக்கு ஏற்ற என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுக்குறேன். அது மாதிரி இது ஒரு வாஷ் செய்திருக்கிறேன். இதுவும் ரெசின்ல தான் வார்த்தெடுத்தேன். இதுவும் அவைகளுக்கு நேம் வேணுமெண்டா இதுல நேம் எல்லாம் அடிச்சு அப்படி எல்லாம் செய்து கொடுக்குறேன். விரும்பிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செய்து கொடுக்குறேன். மற்றது இது பிரேஸ்லெட். இதுலயும் வந்து அவைகள் இப்ப தங்களுக்கு பேர் அடிச்சு தருவோம்னா இதுல நேம் அடிச்சு கொடுப்போம் நாங்க. என்ன விலையாக்கா பிரேஸ்லெட்? பிரேஸ்லெட் வந்து 200 ரூபா. எல்லாம் 100 200 எல்லாம் சீப்பான விலை. இது கீடெக்ஸ் எல்லாம் 180 200 இது 100 அப்படி. இது பிரேஸ்லெட் எல்லாம் 200 ரூபா. அதாவது இந்த சின்ன சின்ன பட்டன் தோடுகள் இதெல்லாம் 50 ரூபா. ஓகே 50 ரூபா. இதெல்லாம் 50 ரூபா சின்ன சின்ன தோடுகள். இதெல்லாம் எங்கட உற்பத்தி நாங்களே தான் எங்கட கையால தயாரிக்கிறோம். இந்த கண்காட்சி முடிஞ்ச உடனே உங்களோட தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை வாங்கணும்னா உங்களோட தொடர்பு இலக்கம் அப்படி சொல்ல முடியுமா? எந்த தொடர்பு இலக்கம் வந்து 077 255 60 14 நவாலி வடக்கு மாணிப்பார். சரி நன்றி. தேங்க்யூ. என்னுடைய பெயர் வந்து பாரீஸ்வரன் கெனிதா. நான் சூறாவத்தையில இருக்கிறேன். எந்த உற்பத்தியின் பெயர் வந்து தற்சாயினி உற்பத்திகள் என்று சொல்லி இப்ப 5 வருஷமா நாங்கள் இந்த உற்பத்தியை செய்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில இப்ப எங்களுக்கு வந்து பிரதேச சபை மூலம் தான் எங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கணும். இப்ப நான் செய்யற உற்பத்திகள் வந்து சத்துமா, முட்டைமா, குரக்கன்மா, மற்ற மஞ்சள் தூள், ஒடிகள்மா, தூள் வகைகள் எல்லாமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே வேடம் வெளிநாடுகளுக்கும் எனக்கு ஓரசுகள் வந்து நான் உள்ளூர் எங்களுடைய உள்ளூருக்குள்ளாலேயே வெளிநாடு ஓரசுகளுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறோம்.
அதோட இப்போ கடைகளுக்கு உள்ளூர் கடைகளுக்கும் நாங்கள் ஒரு சில சாமான்களை போட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து கால்கை ஏறாத போலியோ நிலை இருந்தும் இப்படி ஒரு உற்பத்தியாளராக எங்களை மாற்றி ஒரு விற்பனையாளராக கொண்டு வந்தது எங்களோட பிரதேச சபை. அதோட எங்களோட உள்ளூர் விற்பனையாளரும் எங்களோட ஏஜிஎஸ் உதவியாளர். இன்னைக்கு நீங்க இந்த இதுல காட்சிக்கு வச்சிருக்கிற பொருட்களை காட்டி அவ என்னென்ன விலையில இருக்குன்னு எனக்கு சொல்றீங்களா? இது வந்து பள்ளி மிட்டாய். என்ன பள்ளி மிட்டாய்? நாங்க அந்த சின்ன வயசுல சாப்பிடுற பள்ளி மிட்டாய் வந்து இப்ப சின்ன வயசை விட பெரிய ஆக்கெல்லாம் அதை விரும்பி சாப்பிடணும். எல்லாம் இது வந்து காண்றது அருந்த இப்ப நாங்கள் பிள்ளைகளுக்கு இது என்னண்டு காட்டினால் அது என்னண்டு கேட்கணும் உங்களை. இப்ப என்ன விலையாக்கா இது? இது எல்லாம் 50 ரூபாய் பிரைஸ். 50 ரூபாய் மலிவா தான் இருக்குது. மற்றது வேற என்ன வச்சிருக்கீங்க? மற்றது எங்கட உற்பத்திகள் வந்து இங்க ரச்சி சரக்கு பவுடர் வந்து நாங்கள் வந்து சில்லறையா பெருஞ்சீரம், கிராம்பு, கருவாப்பட்டு, ஏலம் இல்ல எல்லாமே போட்டு திரிச்சு பவுடராக்கி தக்கண்டு போடுறது. அதோட இது சின்ன பிரைஸ். இப்ப என்னன்னு சொன்னா இதை நாங்க சாம்பிளுக்கு தான் இதை வச்சிருக்கோம். இதை வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு கரைக்கு பெரிய அமௌண்ட்ல செய்து இப்படி சின்ன பிரைஸ்ல நாங்கள் கடைகளுக்கும் அடிக்கிறோம். இப்ப உங்களுக்கு வந்து வீட்டு ஃபங்க்ஷன் தேவைன்னு சொன்னால் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொன்னா நாங்கள் அதை கேட்ட விலையை போட்டு தருவோம். சில்லறைக்கு தான் இந்த இது கோப்பிக்கு வந்து மல்லி, நச்சீரம், வேர்க்கொம்பு, ஏலக்காய் இவ்வளவு போட்டு நாங்கள் எங்கட கைப்பட வறுத்து மில்லில் கொடுத்து திரிச்சு இப்படி ஒரு பேக்கிங்க நாங்கள் அடிச்சு வச்சிருக்கோம். இது என்ன விலையாக்கா? 100 ரூபாய். இது வந்து 100 ரூபாய், 25 கிராம் 100 ரூபாய். கடைக்கு கொடுக்கறதா இருந்தா 80 ரூபாய்க்கு கொடுப்போம். அவன் 100 ரூபாய்க்கு விற்போம். இது மாசி சம்பல் வந்து இது நாங்கள் தான் செய்யறது. எங்களோட கையால் சித்தலை வேண்டி நாங்களா மில்லில் கொடுத்து அரை இதுல பவுடர் ஆக்கி போட்டு அதுக்கே கருவேப்பிலை, பெருஞ்சீரம், செத்தல் எல்லாம் போட்டு இதாண்டு கருவாடையும் போட்டு செய்து போட்டு. என்ன விலையாக்கா இது? இது 5 கிராம் 5 கிராம் 5 கிராம் 50. இது மாசி கருவாடை கொஞ்சம் விலை இல்ல. இது முட்டமா? இது அது ஏன் கலர் இப்படி கிடக்குன்னா பனங்கட்டியில செய்தது. பனங்கட்டியில செய்தது வந்து இப்ப அல்சர் வருத்தக்காரர், சுகர் வருத்தக்காரருக்கெல்லாம் இனிப்பு கூட குறையுதுன்னு சொல்லி பனங்கட்டியில செய்து முட்டை, நல்லெண்ணெய், உளுந்து மாவுல பனங்கட்டி போட்டு செய்யற முட்டை. நான் இப்பதான் இந்த பனங்கட்டில சேர்த்து செய்யறது கேள்விப்பட்டேன். இது பனங்கட்டி என்னன்னு சொன்னால் உள்ளூர் உற்பத்தியாளரை வந்து இப்படி பனங்கட்டியில செய்து தர சொல்லி கேட்கணும். அதுக்காண்டி நாங்க செய்து டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் முட்டமா இருக்கு. பனங்கட்டியில செய்தது வெளிநாடுகளுக்கெல்லாம் செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். சீனிக்கு பதிலாக பனங்கட்டியை போட்டு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே வித்தியாசம் தெரியல. ஆனா அதே விட இந்த சீனியில செய்யறதை விட நல்லா இருக்கும். இது மற்றது வந்து இது குரக்கென்மா. ஒரு பேக்கெட் இது குரக்கென்மா. அது என்ன விலையாக்கா? முட்டமா என்ன விலை அந்த பேக்கெட்? முட்டமா வந்து கிலோவுக்கு நாங்க 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே. இதுகள் என்ன அரிசி மாவா? இது குரக்கென்மா. இது என்ன விலையாக்கா? 200 கிராம் 1/4 கிலோ வந்து 200 ரூபாய்க்கு. 200 ரூபாய். மற்றது இது சத்துமா. என்னென்ன சேர்த்து செஞ்சது? இது வந்து குத்தரிசி, உளுந்து, பயறு, எள்ளு, கடலை, கச்சான், சோளம் இவ்வளவு எல்லாம் மருந்து போட்டு திரிக்கிறார். 200 கிராம் 300 ரூபாய். 200 கிராம் 300 ரூபாய். இது வந்து சில்லறைக்கு தான் இந்த வீடு தொகையா கொடுக்குறோம்னா இந்த மாதிரி 100-200 ரூபாய் குறைச்சி கொடுப்பாங்க. ஓகே அக்கா. இந்த கண்காட்சி கண்காட்சியெல்லாம் இது முடிஞ்ச உடனே உங்கள்ட்ட இந்த பொருட்கள் வேண்டாம் என்ன உங்களோட தொடர்பு? எங்களோட போன் நம்பர் இருக்குது. போன் நம்பருக்கு தொடர்பு பண்ணா நாங்களே சொல்றீங்களா? எங்களோட போன் நம்பர் வந்து சூராவத்த வடக்கு சுன்னாகம், தொலைபேசி இலக்கம் 076 281 4125. இதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு. இதுலயே பாத்தீங்கன்னா அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. இதோட தொடர்பு கொண்டு நீங்க அவங்கள்ட்ட பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோலுக்கு வந்திருக்கலாம். இந்த ஸ்டோல்ல பாத்தீங்கன்னா இந்த முட்டைமா மற்றும் சாப்பாட்டு பொருட்கள், சத்துமா, வடகம், அப்படி மோர் மிளகா அப்படியான பொருட்கள்லாம் இவங்க வந்து உள்ளூர் உற்பத்தியா செஞ்சு விற்பனை செய்யறாங்க. இந்த அக்கா தான் இந்த ஸ்டோல் பொறுப்பானால். அப்ப இவாட்ட போய் என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன விலை இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு என்ன பேர் அக்கா? உங்களோட டிஎஸ்கே ப்ராடக்ட்ஸ். இங்க என்னென்ன வகையான பொருட்கள் நீங்க உற்பத்தி செய்யறீங்க? நாங்கள் கூடுதலா வத்தல் வகைகள் நிறைய செய்யறேன். நான் அதுல என்ன இருக்கணும் இப்ப மா வகைகள் செய்யறோம். மா வகைகள்ல இப்ப இது
முட்டமா ஓகே சத்துமா 2வது ஓகே மற்றது குழுக்கடிமா ஒடியல் மற்ற தேவையான தூள் வகைகளும் ஆர்டர்களும் செய்து கொடுக்குறோம் கேட்கறது இதுல இப்ப வச்சிருக்கிற எல்லா பொருட்களுமே நீங்க செய்கிறது ஓகே அப்ப இதுல என்னென்ன பொருட்கள் அத ஒரு விவரமா சொல்றீங்களா என்னென்ன பொருட்கள் சொன்னா இந்த முட்டைமா தான் எங்களுக்கு ஆர்டர்கள் வாரது சொன்னா முட்டை நல்லெண்ணெய் சீனி உளுந்து இது கிலோ 2000 ரூபா நாங்க கூடுதலா ஆர்டர் செய்து கொடுக்கல 1800 ரூபாய் கடைசி கொடுப்போம் மற்றது குடக்கன்மா இப்ப கொலஸ்ட்ரால் அந்த இது வரத்தக்கார கூடியதாக அரை கிலோ 1/4 கிலோ 250 ரூபாய் கொடுக்குறோம் அவை எடுக்கல 200 ரூபாய் கொடுப்போம் தொகையா அடுக்கலி எங்களோட தொடர்பு கொண்டா அதில் நிறைய மற்றது மல்லிகோப்பி என்று சொன்னா அந்த சலரோகாரர் இந்த வயிற்று புண் கூடினவை எல்லாம் இந்த மல்லிகோப்பியை கூடுதலா யூஸ் பண்ண வாங்குறாங்க நாங்கள் கிலோ 2000 ரூபாய் கொடுக்குறோம் அவை தொகையாடுக்கிளி குறைச்சு கொடுப்போம் மற்றெல்லாம் வடகங்கள் வேப்பம்பூ வாழைப்பத்தி கூவங்காய் வடகம் இப்ப கூடுதலா செய்யறோம் சொன்னா கொலஸ்ட்ரால் சலரோகாரம் கூடுதலா வாங்குறாங்க அதை எடுத்து கூவங்காயை எடுத்து வெட்டி உப்பு போட்டு காய விடுறோம் காய விட்டுட்டு உளுந்து போட்டு வடகம் மாதிரி அதை யூஸ் பண்றோம் சொன்னா இது தண்ணியை சாப்பிட்டா ஒரு கயற்பு தன்மையா இருக்கும் அப்ப உளுந்து சேர்த்தா வடை மாதிரி இருக்கும் சோத்தோட சாப்பிடக்க அத கூடுதலா வருத்தத்துக்கும் சுவப்படுது கொலஸ்ட்ரால் அது இது கூடுதலா சுவப்படுது கொலஸ்ட்ரால குறைக்குது சலரோக தன்மையை குறைக்கிறதால இதை கூடுதலா விரும்பி வாங்குறாங்க என்ன விலையாக்கா இது வரும் இது கிலோ 4000 ரூபாய் நாங்க குறைச்சடிக்கிலி 3500 ரூபாய் அப்படியே கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்க சந்தையில தான் கிலோ 200 ரூபாய்க்கு வாங்குறோம் ஒரு கிலோ அதை வெட்டி காய விட்டா 100 கிராமும் பெறாது அதுக்காகத்தான் இந்த விலையை விற்கிறோம் சரி அக்கா மற்ற ஊறுகாய் வச்சிருக்கீங்க தேசிக்காய் ஊறுகாய் வச்சிருக்கீங்க மற்றது மோர் மிளகாய் இருக்கு மோர் மிளகாய் இருக்கு சுண்டங்கத்தரிக்காய் இருக்கு இது என்ன மாதிரி அக்கா சுண்டங்கத்தரிக்காய் சொல்றது கூடுதலா இந்த ரத்தோட்டம் அதுகளுக்கு நல்லதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுறாங்க பொரிச்சு காரி வைக்க டேஸ்டா இருக்கு 50 கிராம் 200 ரூபாய் விரும்பி ஒருத்தரும் சாப்பிடுறீங்களா இப்ப நாங்க செய்த தீப்புறதான் இந்த என்னன்னு கேட்டு நாங்க அந்த விளக்கமா சொன்ன தீப்புற கூடுதலா வெளிநாட்டுல இருந்து வாரவங்க எல்லாம் வாங்குறாங்க கூடுதலா விரும்பி சரி அக்கா அடைஞ்சால அந்த சின்ன பிள்ளைக்கான ஸ்வீட் ஐட்டங்க அந்த ஸ்வீட்டை காட்டினா தான் பெரிய ஆக்கள் வராங்க இல்லையா இதே நின்ற மாதிரி போறாங்க நாங்க சின்ன வயசுல சாப்பிட்ட பள்ளி மிட்டாய் இந்த உள்ளி முறுக்கு இருக்கு கடலை பருப்பு லட்டு வச்சுக்கிறீங்க பலகார ஆர்டர்களும் செய்து கொடுக்குறேன் நான் ஸ்வீட் ஐட்டங்கள் பர்த்டே அதுகளுக்கு கேட்டாங்களே சாப்பாடுகள் செய்து கொடுக்குறது வெளிநாடுகளுக்கும் ஆர்டர் செஞ்சு கொடுக்குறீங்க தெரிஞ்சவங்க வந்து வாங்கி அவங்க வெளிநாட்டுக்கு தங்களோட உறவினர்களுக்கு அனுப்புவாங்க உங்களோட தொடர்பு கொள்ற அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் சொல்றீங்களா நாகம்மாள் கோயில் வீதி உடிவில் சுன்னாகம் 07777 91 113 அது வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் பண்ணலாம் நார்மலுக்கும் யூஸ் பண்ணலாம் இதோட தொடர்பு கொண்டு உங்கள்ட்ட தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் சரி அக்கா நன்றி ஓகே தேங்க்யூ வணக்கம் அக்கா வணக்கம் ஓகே உங்களோட இந்த உள்ளூர் உற்பத்திக்கு என்ன பேர் அக்கா என்னுடைய சரஸ்வதி ப்ராடக்ட் வச்சிருக்கிறேன் ஓகே இங்க என்னென்ன வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யறீங்க என்னுடைய நான் ஆரம்பம் தொடங்கினது சத்துமாதான் இதுல என்னென்ன இருக்கு இதுக்குள்ள கடலை கவுப்பி பயறு எள்ளு கச்சான் சோளன் உளுந்து பிள்ளைகளும் பெரியாகவும் சமைக்கக்கூடிய மாதிரி சீரகம் இலக்கெல்லாம் போட்டுருக்கிறோம் இது பயப்படாம சாப்பிடலாம் எந்த வெத்தக்காரம் சாப்பிடலாம் என்ன விலையாக்கா இது 1/2 கிலோ 640 ரூபா நாங்க நேர விலைக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் எங்களை தேடி வருவினம் தானே அதை விட மிச்ச உற்பத்தியில் குலக்கன்மா கறிமிளகாத்தூள் மல்லிக்கோப்பின்றது இது கொஞ்சம் எனக்கு அந்த பொருள்ல கூட வருது என்றால் முந்தின காலத்துல சுக்கு கோப்பின்னு சொல்றது இது கோப்பி சேர்க்க மாட்டேன் மல்லி வேர்க்கம்பு சீரகம் சேர்க்கிறது இப்ப தலைகிடியலோ அல்லது ஒரு இல்லாம தடிமேன் அந்த டைம் காய்ச்சல் நிலம் எல்லாம் குடிக்க உண்மையா நல்ல சீனி கொஞ்சம் போட்டு போடாமலும் குடிக்கலாம் அது ஒவ்வொருத்த என்ன சொல்ற நோயையும் உடம்பு ஆரோக்கியத்தையும் பொறுத்தது என்ன விலையாக்கா இது வரும் இது 100 கிராம் இருக்கு 300 ரூபா 100 கிராம் 300 ரூபா ஹோட்டல்லையும் இருக்குது பேக்கெட்லையும் போடுவோம் இது இவியல் அந்த ஈஸியா இப்படி நாங்கள் விற்பனை செய்யறோம்னு சொன்னால் ஒரு 100 ரூபா சாதாரணமா கொண்டு வந்தாலும் அந்த பொருள் எங்கிட்ட எல்லாம் விற்பனை செய்யலாம் 200 ரூபாய்க்கும் கொள்வனை செய்யலாம் 1000 ரூபாய்க்கும் கொள்வனை செய்யலாம் இப்ப நாங்கள் சாதாரண மக்கள்ல இருந்து கொஞ்சம் வாங்கக்கூடிய மக்கள் வரைக்குமான ஒரு இதை பேக்கிங்கை தான் நாங்கள் செய்திருக்கோம் ரொம்ப தனியாக நாங்கள் இவ்வளவுதான் இந்த விலியன்னு சொல்லி அந்த உற்பத்தியை போடையில ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நுரையில நாங்கள் செய்திருக்கிறோம் யாரும் ஈஸியாக பெற்றுக் கொள்ளலாம் இப்போ சரக்கு தூள் வேணா வேண்டலாம் சரக்கு தூள்ன்றது இங்க இருக்குது இது இந்த நாங்கள் பத்திய தூள்னு சொல்லுவோம் குழந்தை பிறந்தாக்கள் மற்ற அந்த உரைப்பு சாப்பிடாத ஆக்கள் அவைகள் சாப்பிடலாம் இது 550 ரூபா 250 கிராம்
அதை விட மஞ்சள் தூள் வைப்போம். மற்ற அந்த களிமான் ஒன்று செய்கிறோம். என்னென்னு சொன்னால் இது வந்து ஈஸியாக நாங்கள் களி செய்வோம் தானே வீட்டில், உளுந்தும் அரிசியும் சேர்த்து இதை நீங்கள் கொண்டு போய் தேங்காய் பாலும் சீனியும் போட்டு கரைச்சி போட்டு அப்படியே வச்சுக்கின்றதான் வேலை. இப்போ நாங்கள் செய்து மினக்கட்டு தந்த வேலைகள் இல்லை. அதால் இப்போ நாங்கள் உற்பத்தியை வந்து வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கணுமோ அதைத்தான் நாங்கள் இப்போ செய்கிறோம். இது வந்து 100% நாங்கள் வந்து ரசாயனம் சேர்க்கிறேன். பாரம்பரிய முறைப்படி எல்லாம் அந்த உடன் செய்து நாங்கள் மூலிகைகளை கொண்டு செய்கிறோம். ரசாயனம் இதுக்கு நாங்கள் செய்கிறோம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கிங் அழகாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ள வந்து ரசாயனம் கூட கலவை கூட அதை சாப்பிட்றோம். காலப்போக்கில் நோய் நொடியல் எங்களுடைய பொறுத்தவரை சில பேரை பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் நீட்டாக செய்கிறபடியாக பேக்கிங் லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ சில பேர் பேக்கிங்கான நோம்பலாக இருக்கும், சில பேருக்கு சரியில்லைன்னு விட்டு போயிங்க. ஆனால் அதுதான் தரம். அப்போ உங்களோட தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை வேணும்னு இல்லை தொடர்பு இலக்கம் தொடர்பு இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் 07 50 45 87 60. இது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா. என்னுடைய ஃபேக்டரி வந்து உரும்பிராயில இருக்குது. அதில் வந்து இப்போ எங்களோட கிராமம் சரஸ்வதி தயாரிப்பு சரஸ்வதி கிராமம் இல்லை கிராமம் அந்த பேரை தான் நான் கொம்பனிக்கும் வச்சிருக்கிறேன். அதில் வந்து உரும்பிராயில வந்து சரஸ்வதி கிராமம் என்று கேட்டால் காட்டுவேன், சரஸ்வதி சரணமல்லியம் கேட்டால் காட்டுவேன். அப்போ வந்தீங்கன்னா இந்த கொம்பனியும் அதில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னா இந்த பனை ஓலையில் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் செஞ்சு விற்பனை செய்கிற ஒரு அக்கா ஒரு ஆள்தான் வந்திருக்கிறோம். அவாவோட கதைச்சு என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில இருக்குது அது தொடர்பான விவரங்களை தெரிஞ்சு கொள்வோம் வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட இந்த உள்ளூர் உற்பத்தி உங்களோட இந்த இதுக்கு என்ன பெயர் அக்கா? புவனம் பல்பொருள் உற்பத்தி. நீங்கள் இங்கே பனை சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்கிறீங்க? பனை ஓலையில் சனி ஓலை சம்பந்தமான. ஓகே. என்னென்ன இதுகளில் இது இருக்குது? சுலாகி இருக்குது எனக்கா? சுலாகு, தட்டுப்பட்டி, இடியப்பத்தட்டு, நீத்துப்பட்டி, தொப்பி, கேக் பாக்ஸ், மற்ற வெளிநாடுகளுக்கான கிஃப்டாக கொடுக்குற பாக்ஸுகள், பலகார பாக்ஸுகள். ஓகே. அதெல்லாம் இப்போ இருக்கா? இல்லை, அது முடிஞ்சது. நாங்கள் இப்போ 2 ஆர்டர் செய்து அனுப்பிட்டோம் வெளிநாடு. ஓகே. இதில் என்ன விலை மாதிரியாக்கா விற்பனைக்கு இருக்கு? இது 1500, 1250. இந்த சுலகு வந்து இது வந்து 1500, இது வந்து 1250. ஓகே. இது வந்து 1200. இடியப்பத்தட்டுகள் 60 ரூபா உண்டு. 60 ரூபா படி விற்கிறீங்க. தட்டுப்பட்டி 600 ரூபா. இந்த தட்டுப்பட்டியை பனையோல தட்டுப்பட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயா இந்த தட்டுப்பட்டி? நீத்துப்பட்டி 100 ரூபா. இது நீத்துப்பட்டியா? 200 ரூபா. 100 ரூபாயா? என்ன இதெல்லாம் பனையோலையில செஞ்ச பாயோ? பனையோலையில செய்ய. இதெல்லாம் இந்த நீங்க டிசைன் போட்டுருக்கீங்க உள்ளுக்கு. என்ன விலை வரும் இதுல? இது 2000 ரூபா. 2000 ரூபா. ஓகே. மற்றது இந்த சுலாக் இது கொஞ்சம் சின்ன சுலாக். ஏன்னா இது வெளிநாடுகளுக்கு சூக்கேஸுக்குள்ள வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி. ஓகே. வெளிநாட்டுக்காரர் பண்ணி கொண்டு போகிறதா. பட் இந்த தொப்பி எல்லாம் என்ன விலையாக்கா? தொப்பி 300 ரூபா. இப்போ 280 ரூபா கொடுக்குறேன். ஓகே. இந்த இதுல விசிறி இருக்குது. விசிறி 200 ரூபா. ஓகே. ஓகே. அப்போ அக்கா இந்த கண்காட்சி முடிஞ்சா அதுக்கு பிறகு உங்கள்ட்ட இந்த பொருட்களை வேண்டாம் என்னட்டு வேண்டிக்கொள்ளலாம்? நான் வீட்டில் இருந்து உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களோட தொடர்பு இலக்கம் அட்ரஸ் சொல்றீங்களா? தொடர்பு இலக்கம் புத்தூர். ஃபோன் நம்பர் 074 27 67 318. வாட்ஸ்அப் நார்மல் எல்லாம் இந்த நம்பரை கால் பண்ண. சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.